Welcome to SKS Academy. Today we are going to see about what is international relations. அதுக்கான என்னென்ன மாதிரி introduction classes நம்ம பார்ப்போம். In the last previous classes we have seen what are the international organizations that have helped to maintain an international peace among the global level. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்டர்நேஷனல் ரிலேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி அதோட இன்ட்ரோடக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வாட் தே ஆர் டெல்லிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ரிலேஷன் அப்படின்னா இட்ஸ் a ரிலேஷன் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் with each other and with international organizations and agencies. அதாவது இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அப்படின்னா என்னன்னா இது என்ன பண்ணுதுன்னா இட் கோயிங் டு கனெக்ட் ரிலேஷன்ஷிப் வித் ஸ்டேட்ஸ் அண்ட் ஆல்சோ வித் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ இட் கனெக்ட் ஆர்கனைசேஷனல் ஏஜென்சிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் யுஎன் அப்படின்றது ஒரு யுஎன்ஓ அப்படின்றது ஒரு ஆர்கனைசேஷன். அண்ட் வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த யூடிஹெச்ஆர் யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அது ஒரு ஆர்கனைசேஷன்ஸ். அப்புறம் வந்து WHO அது வந்து என்ன வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன்ஸ். ஃபார் வாட் பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூரிங் த கொரோனா டைம் அந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ல வந்து WHO என்ன பண்ணுச்சுன்னா அவங்களோட ஹெல்ப் வந்து பயங்கரமா நம்மளுடைய நீடி கண்ட்ரிஸ் அதாவது டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்குலாம் வந்து அவங்க ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் தேர் டெல்லிங் அப்படின்னா IR அனலைசஸ் த காம்ப்ளெக்ஸ் அண்ட் டைனாமிக் இன்ட்ராக்ஷன்ஸ் பிட்வீன் ஸ்டேட்ஸ் அண்ட் ஆல்சோ இன்டர்நேஷனல் லெவல். அதாவது இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா they'll be analyzing the dynamic level among which அப்படின்னா among the international states. நம்ம கண்ட்ரிக்குள்ள இருக்கிற எல்லாத்தோடைய டைனாமிக் லெவலை வந்து இவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவுக்கு வந்து தே ஹாவ் நேச்சுரல் ரிசோர்சஸ் நிறைய இருக்கு, அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஒரு அடாப்டபிலிட்டி கொடுக்கலாம் அவங்களோட ரிசோர்சஸ் காப்பாத்துறதுக்கு அப்படின்னு சொல்லி they'll be analyzing what the requirement of the particular states need. அது எப்படி நடக்கும்னா அட் த குளோபல் லெவல் எல்லாமே வந்து குளோபல் லெவல்ல நடக்கும். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் ரிலேஷன் அப்படின்னு சொல்லி we are talking this thing. And next what அப்படின்னா emerged as a discrete academic discipline in the early. எப்போ வந்து இது வந்து ஒரு அகாடமிக் லெவலா வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த era of early 20th centuryல தான் this has been evolved. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு சப்ஜெக்டா எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இயர் ஆஃப் early of 20th century. For example, if you have seen in the UPSC பாத்தீங்கன்னா you'll be seeing a particular category. அது என்ன பாத்தீங்கன்னா IFS அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, இந்தியன் ஃபாரின் சர்வீஸ். வாட் இஸ் திஸ் டெல்லிங் அப்படின்னா இவங்களோட முக்கியமான வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு கண்ட்ரியோட எம்பசியா இருப்பாங்க. எம்பசி இன் த சென்ஸ் லைக் ஒரு நாட்டோட இன்னொரு நாட்டோட ஒரு லைக் ஒரு தூதர் மாதிரி இருப்பாங்க. they'll be acting. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெய்சங்கர் அப்படின்றவர் வந்து ஹீஸ் an IFS ஆஃபீஸர். அவர் வந்து ஒரு IFS ஆஃபீஸர் அண்ட் ஹி நோ வெரி வெல் நம்மளோட என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கண்ட்ரிக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்றது அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா he knows very well because he worked as an IFS officer. ஸோ ஒரு அண்டர் கிரவுண்ட் இல்லாம ஒரு அத்தாரிட்டியா வந்து வேலை பார்க்கும்போது அவருடைய பொறுப்புகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் மெனி UPSC ஸ்டூடெண்ட்ஸ் will aspire to become an IFS officer because அது வந்து இட்ஸ்னா ஹை லெவல் பேயிங் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வாட் வி ஆர் டெல்லிங் அப்படின்னா இந்த ஏன்ஷியன்ட் அண்ட் மெடிவல் டைம்ஸ் எம்பையர்ஸ் அண்ட் கிங்டம்ஸ் மெயின்டைன் த ரிலேஷன்ஸ் வித் ஈச் அதர். டுடே த ரிலேஷன்ஷிப் இஸ் பிட்வீன் மாடர்ன் நேஷன் அண்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீவியஸ் இயரா இந்த கிங் ரூல் பண்ற டைம்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எப்படி பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு இந்தியாக்கோ ஒரு சைனாக்கோ ஹவு த கனெக்ஷன்ஸ் ஹவ் பில்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா த்ரூ த புத்திசம்னால தானே இப்போ டிபெட்ல பாத்தீங்கன்னா இந்த புத்திசம் வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கும். அப்ப புத்திசம் அப்படின்ற ஒரு கான்செப்டை யார் கொண்டு வந்திருப்பாங்கன்னா ஃப்ரம் த இந்தியா. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து என்னன்னா திஸ் ஆல் த ஸ்ட்ராட்டஜிக்கல் பாலிசி ஆர் திஸ் ஆல் த கல்ச்சுரல் பாலிசி டு அட்டைனா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வாட் அப்படின்னா பிட்வீன் த அதர் கண்ட்ரி. இந்த மாதிரி கல்ச்சுரல் லெவல்ல எப்படி நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படின்னா ஒரு டிப்ளமேட்டிக் லெவல்ல எப்படி நம்ம டெவலப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நார்த் ஈஸ்ட் கண்ட்ரில சம் கண்ட்ரிஸ் வில் ஹாவ் அ ஃப்ரீக்வெண்ட் அமௌண்ட் ஆஃப் த ரிக்வைர்ட் அமௌண்ட் ஆஃப் இந்த ஆயில் பெட்ரோலியம் கேஸ் அந்த மாதிரி குவாலிட்டியான பொருட்களா இருக்கும். நம்ம என்ன பண்ணணும் we have to maintain a diplomatic relationship. For example, something I'll be giving for you. நம்ம சைடு இருந்து will be exporting to the country எக்ஸ்லாம் நம்ம வந்து இந்தியால இருந்தா will be exporting. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் மூலமா will have a diplomatic relationship. இதுக்காக ரொம்ப ரொம்ப ஒரு ஃபவுண்டேஷனான ஒரு கோர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த IR. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், யூ ஹாவ் டு ரீட் இட் அப்படின்ற மாதிரி யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் திஸ் திங். நெக்ஸ்ட் வாட் வி ஆர் சீயிங் அப்படின்னா இன்டர்நேஷனல் ரிலேஷன் அப்படின்னா இது எதெல்லாம் கனெக்ட் பண்ண போகுது, வாட் ஆர் த திங்ஸ் இட் கோயிங் டு கனெக்ட் அப்படின்னா இட் கோயிங் டு ரிலேட்டட் டு அதர் டிசிப்ளின்ஸ் சச் அஸ் ஹிஸ்டரியை கனெக்ட் பண்ணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட் கோயிங் டு கனெக்ட் இந்த ஹிஸ்டாரிக்கல் லெவல்ஸ்ல ஹவு த கிங்ஸ் ஹவ் பிளேட் அ இம்பார்ட்டன்ட் ரோல் அண்ட் ஹவு தேர் கல்ச்சுரல் லெவல் ஹவ் பிளேட் வித் அதர் கண்ட்ரிஸ் அப்படின்றதுக்காக
ஹிஸ்டரியை வந்து நம்ம கோட் பண்றோம். அண்ட் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜியாகிரபி. ஃபார் எக்ஸாம்பிள் ஜியாகிரபி எதுக்காக அப்படின்னு, ஜியாகிரபி இருந்தால் தான் வி நோ த டெரிட்டோரியல் பார்டர்ஸ் என்னன்னு சொல்லி நமக்கு தெரியும். ஸோ அதனால ஜியாகிரபி லெவல்லையுமே நம்ம கனெக்ட் பண்றோம். ஜியாகிரபின்றது போது வெறும் பார்டரோ வெறும் இது மட்டும் கனெக்ட் பண்ணாது. இட் ஆல்சோ கனெக்ட் த சச் த ஃபீச்சர்ஸ் கால்ட், என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் கனெக்ட் பண்ணும் பிசிக்கல் ஃபீச்சர்ஸ்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாவில் வந்து பிளாட்யூஸ், பிளெயின்ஸ், டெசர்ட், அப்புறம் வந்து இந்த எப்படி சொல்ல பிளாட் லேண்டு, அந்த மாதிரி வாட்டர் ரிசோர்சஸ், இது எல்லாமே எதுக்குள்ள உள்ளடங்கி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜியாகிரபியை பத்தி உள்ளடக்கி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ். வாட் இஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னா, ஈச் கண்ட்ரி ஆர் ஈச் ஸ்டேட் வில் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டிப்ளமசி ரூல்ஸ். ஒருத்தவங்களுக்கும் ஒரு டைப் ஆஃப் கவர்னன்ஸ் இருக்கும். கவர்னன்ஸ் இந்த சென்ஸ், கவர்னன்ஸ் அப்படின்னா என்னன்னா ரூலிங் பண்றது தான் கவர்னன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த மாதிரி ஒரு கண்ட்ரிக்கு ஒரு டைப் ஆஃப் ரூலிங் இருக்கும். அந்த கவர்னன்ஸ் எல்லாம் எது உள்ள அடக்கி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திஸ் ஆல் கம் அண்டர் ஒன் ஆஸ்பெக்ட். எந்த ஆஸ்பெக்ட் அப்படின்னா, தட் வில் பி இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ். ஸோ எக்கனாமிக்ஸ் போது இட்ஸ்னா இட் பிளேஸ் எ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். எக்கனாமிக்ஸ் இருந்தால் தான் வந்து ஒரு கண்ட்ரியோ இல்லை ஒரு ஸ்டேட்டோ நம்ம என்ன பண்ண முடியும்னா ஒரு பேலன்ஸ்டான ஒரு கண்ட்ரியை நம்ம வந்து லீட் அவுட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்ட்ரி, ஒரு நாட்டில் வந்து இன்ஃப்ளேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இன்ஃப்ளேஷன் இந்த சென்ஸ் பணவீக்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, பொருளோட குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், ஆனா அதோட அமௌண்ட் எவ்வளவு இருக்கும்னா ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு மேரிகோல்ட் பிஸ்கெட் வந்து 10 rupees மேரிகோல்ட் பிஸ்கெட், தட் வில் பி இந்த சேம் குவான்டிட்டி, பட் அதோட பிரைஸ் மட்டும் என்னவா இருக்கும்னா தட் காஸ்ட் டு 100 rupees. அதுதான் வந்து இன்ஃப்ளேஷன். நம்மளால ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்கால வந்து தே ஹவ் ஃபேஸ் திஸ் இன்ஃப்ளேஷன் வெரி வெரி என்ன சொல்ல ரொம்ப சிவியரா ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டைம் ஆஃப் கொரோனா அவங்களோட மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் எதுன்னு பாத்தீங்கன்னா டூரிசம். இந்த டூரிசம் என்ன ஆச்சுன்னா, கொரோனா டைம்ல பீப்புள் வில் நாட் அலோட் டு மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். ஸோ ஆட்டோமேட்டிக்லி வாட் ஹேப்பன்னா, அவங்களோட இன்கம் வந்து என்ன ஆச்சுன்னா தட் ஹேட் டிராஸ்டிக்கா வந்து என்ன ஆச்சுன்னா குறைய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த இடத்துல என்ன ஆக ஆரம்பிச்சிச்சு, அப்பதான் வந்து இந்த இன்ஃப்ளேஷன்ஸ் பணவீக்கம் வந்து அதிகமா வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த டைம்ல என்ன பண்றாங்கன்னா, அதர் கண்ட்ரிஸ் like other nations have supported that Sri Lanka. For example, இந்தியால இருந்து they are giving some sort of amount. இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஸை டெவலப் பண்றதா என்னன்னா இந்த இன்டர்நேஷனல் ரிலேஷன். Next what we are going to see அப்படின்னா, they are talking about IR also encompasses the issues such as diplomatic relations, defense, security, economic development, trade, environment and human rights. It not only going to see about something நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் திங்கையோ இல்ல ஒரு ஜியாகிரபி திங்கையோ இல்ல ஒரு ஹிஸ்டாரிக்கல் திங்கையோ மட்டும் படிக்க போறது இல்ல. இட் ஆல்சோ கோயிங் டு டாக் அபவுட் த டிப்ளமேட்டிக் லெவல். எப்படி வந்து ஒரு டிப்ளமேட்டிக் லெவல்ல அவங்க யூஸ் பண்ணோம், அவங்களோட ரூலிங் மெத்தட்ஸ் எப்படி இருக்கு, அண்ட் ஆல்சோ they will be talking about எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் போது வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். WTO வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த WTO வேர்ல்ட் லெவல் ஆர்கனைசேஷன் ஃபார் வாட் அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு ஹெல்ப் த அதர் கண்ட்ரீஸ் குளோபலி. ஃபார் வாட் அப்படின்னா they're going to mainly help for the ட்ரேடுக்காக அவங்க வந்து ஹெல்ப் பண்றதுக்காக ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனை ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா அந்த இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் பேர் என்னன்னா WTO. இட்ஸ் an எக்ஸாம்பிள் ஃபார் வாட் அப்படின்னா for the trade. And next environment போது we all know SDG அப்படின்னு நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் SDG வரதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு பாத்தீங்கன்னா MDG அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் திஸ் MDG அப்படின்னா மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்றது தான் ஸ்டார்டிங்ல இருந்தது. அண்ட் தட் வாஸ் டிரான்ஸ்ஃபர்ட். மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ல எத்தனை கோல்ஸ் இருந்திருக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 கோல்ஸ் மட்டும் தான் இருந்திருக்கும். அண்ட் நவ் வி ஹாவ் SDGல வந்து கிட்டத்தட்ட 17 கோல்ஸ் வி ஹாவ். ஸோ இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் சோர்சஸ்க்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள் நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஹியூமன் ரைட்ஸ். கேன் எனிஒன் சே எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் ஹியூமன் ரைட்ஸ் இன்டர்நேஷனல் லெவல்ல? ஸோ ஹியூமன் ரைட்ஸ்க்கான இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனோட எக்ஸாம்பிள் என்னன்னா UDHR, அதாவது யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ திஸ் ஆர் தி திங்ஸ் நம்ம வந்து இப்போ பார்த்துட்டோம். இன்டர்நேஷனல் ரிலேஷன்னா அதோட இன்ட்ரோடக்ஷன் எப்படி இருக்கு அண்ட் ஹவு இட் ஆல் கோயிங் டு கனெக்ட் அப்படின்றது we have seen. Now we are going to see the relationship between India and other countries, how they are going to do அப்படின்னு சொல்றது நம்ம லைனா பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வாட் தேர் டெல்லிங் அப்படின்னா, அதாவது யூபிஎஸ்சி சைடில் பார்த்தீங்கன்னா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் அண்ட் நோ ஸ்பெசிஃபிக் அகாடமிக் பேக்ரவுண்ட் இஸ் நீடட். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ பர்டிகுலர் குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் லா டிகிரி ஹோல்டர்ஸ் மட்டும்தான் ஐஆர் படிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் டோன்ட் ஹாவ் எனி டிமாண்ட் ஓவர் தட் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இட்ஸ் வெரி டைனாமிக் சப்ஜெக்ட். டைனாமிக் சப்ஜெக்ட் எதுக்காக அப்படின்னா இட் நாட் கனெக்ட் சிங்கிள் சப்ஜெக்ட், ஒரே சிங்கிள் ஸ்கோப் மட்டும் இது கனெக்ட் பண்ணல. இட் கோயிங் டு இன்டர் கனெக்ட் வித் ஆல் த சப்ஜெக்ட்னு சொல்லியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இன்டர்டிசிப்ளினரி இன் நேச்சர், blends all the subjects, for example history, geography. These are the introduction regarding this IR. And next what we are going to see அப்படின்னா
அண்ட் இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைலி ப்ரொடக்டிவ் சப்ஜெக்ட். யூபிஎஸ்சி வந்து நம்ம ப்ரொடக்டிவ் சப்ஜெக்ட் எதுக்காக சொல்றோம்னா, இதோட மெயின் சோர்ஸ் எதுல இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, வித் த நியூஸ் பேப்பர்ஸ். யூ ஹேவ் டு ரீட் த நியூஸ் பேப்பர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிம்ஸ்டெக் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. அப்படின்னா ஒரு நாட்டோ அப்படின்னா நார்த் அட்லாண்டிக் ட்ரேட் ஆர்கனைசேஷன். ஸோ அதுல நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு எதுல சோர்ஸா இருக்கும் பார்த்தீங்கன்னா, with the newspapers. So regularly you have to read newspapers. அப்பதான் என்ன பண்ண முடியும், you can become an IFS officer also. And next what they are telling அப்படின்னா, this நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து இது வந்து ரொம்ப ரிலவெண்டான ஒரு சப்ஜெக்டா இருக்கும். அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா எடுத்து கூட படிப்பாங்க. லைக் மெனி ஆஸ்பிரன்ஸ் who started to prepare for this UPSC exam, this ஐஎஃப்எஸ் கேட்டகரி இருக்கவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, they will be giving அவங்களுடைய இன்டர்வியூல இருக்கக்கூடிய அவங்களோட பிடிஎஃப்ல இருந்து they will be mentioning, அதுல வந்து அவங்களோட டேப்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க என்னன்னா, they want to become an IFS officer. இந்த ப்ரியாரிட்டிஸ்ல வந்து கொடுத்துருப்பாங்க. அப்ப வந்து they'll be showing more interest and many questions will be asked by the interviewers. எதை பத்தினா இந்த ஐஆர்ல இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன், how the wars are going and what are the things you have to do அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா we are seeing some sort of things like நம்மளோட இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர், ஹீஸ் வித் அதர் மினிஸ்டர்ஸ், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அண்ட் இவங்கள மாதிரி இருக்கக்கூடிய ஆளுங்கள் கூட இவர் வந்திருக்காரு. அண்ட் தேவர் த ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ். அவங்களாம் வந்து யூபிஎஸ்சி ஆஃபீஸர்ஸ் தான், ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ் கூட போட்டோ. நெக்ஸ்ட் வாட் வி ஆர் கோயிங் டு சி அப்படின்னா, ஹவ் யூ ஆர் கோயிங் டு அப்ளிகேஷன். ஸோ எப்படி வந்து இந்த அப்ளிகேஷன் ஆஃப் த சப்ஜெக்ட் வித் த ஐஆர் நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாலேஜ் ஆஃப் ஐஆர் அப்ளைஸ் டு போத். எப்படின்னா டு த ஜென்ரல் ஸ்டடிஸ். நமக்கு வந்து யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் வில் பி ஹேவிங் ஜிஎஸ் பேப்பர், ஆப்ஷனல் பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி யூல் பி ஹேவிங். ஜிஎஸ் போது GS1, GS2, GS3, GS4 அப்படின்னு சொல்லி 6 பேப்பர்ஸ் வில் பி ஹேவ் அண்ட் 1 ஆப்ஷனல் வில் பி ஹேவ். ஸோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இட் கோயிங் டு கனெக்ட் வித் ஜிஎஸ் பேப்பரோடையும் அது கனெக்ட் ஆகும், பிளஸ் ஆப்ஷனல் பேப்பர்லையும் கனெக்ட் ஆகும். ஆப்ஷனல் பொறுத்த வரைக்கும் யூ வில் பி ஹேவிங் மெனி ஆப்ஷனல்ஸ் ஓவர் ஹியர். பட் இவங்க என்னென்ன சொல்றாங்கன்னா, பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ். ஸோ இது எல்லாமே என்ன ஆகும்னா, பிஎஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், தட் வில் பி கனெக்டிங் ஓயர் அப்படின்னு சொல்லியாச்சு. அண்ட் நவ் வாட் வி ஆர் கோயிங் டு சி அப்படின்னா, ப்ரிலிம்ஸ் சைட் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் த ஃபேக்ட்ஸ். எப்படி நம்ம வந்து இந்த ஐஆரை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், எப்படி நம்ம படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் த ஃபேக்ட்ஸ். மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் யூல் பி ரைட்டிங் த ஆன்சர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்டிஸ்ட் பாலிசி அப்படின்னு சொல்லி ஒரு பாலிசி இருக்கு. இந்த ஆக்டிஸ்ட் பாலிசினா என்ன அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்ததுன்னா யூ ஹேவ் டு ரைட் இன் யுவர் மெயின்ஸ். அதே வந்து நம்மளோட ப்ரிலிம்ஸ்ல எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, ஆக்டிஸ்ட் பாலிசின் போது விச் ஆர் த கண்ட்ரீஸ் ஹவ் இன்வால்வ் ஓவர் திஸ் ஆக்டிஸ்ட் பாலிசி அப்படின்னா, ஏசியான் கண்ட்ரீஸ், ஏசியான் அப்படின்னு சொல்லுவாங்க. ASEAN ஏசியான் கண்ட்ரீஸ் அப்படின் போது, ஏசியான் கண்ட்ரீஸ் போது கிட்டத்தட்ட 10 கண்ட்ரீஸ் வந்து அதுக்குள்ள இருக்கும். ஸோ வில் பி ஸ்டேயிங் ஓவர் ஹியர். அண்ட் நெக்ஸ்ட் வாட் வி ஆர் கோயிங்னா, ஸோ எத்தனை கொஸ்டின்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, அப்ராக்சிமேட்லி வில் பி கெட்டிங் 4 to 8 கொஸ்டின்ஸ் per year வில் பி கெட்டிங் ஓவர் திஸ் ஐஆர். ஸோ இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். யுஎன்எஸ்சி அப்படின்போது என்னன்னா, யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில். இவங்களுக்குள்ள யாரெல்லாம் வந்து கம்ப்ரைஸ் ஆயிருப்பாங்கன்னா, தட் கம்ப்ரைசஸ் ஸ்டாட்டிக் அஸ் வெல் அஸ் டைனாமிக் பார்ட். ஸ்டாட்டிக் அப்படின்னா உங்களோட புக்ல இருக்கக்கூடிய புக் ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸ் அண்ட் புக் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்றோம். டைனாமிக் பார்ட்னா யூ கோயிங் டு ஸ்டடி அண்ட் யூ கோயிங் டு அனலைஸ் இந்த நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கறது. ஒரு எக்ஸாம்பிள் தே ஹேவ் கிவன் அ கொஸ்டின். இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கரண்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ். எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் வாட் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் தே ஹேவ் கிவன் அப்படின்னா, இந்தோ பசிபிக் எக்கனாமிக் ஃப்ரேம்வொர்க் ஃபார் ப்ராஸ்பரிட்டி, உக்ரைன் ரஷ்யா வார் அண்ட் நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் நாட்டோ. ஸோ இந்த மாதிரி இந்த இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷன்லாம் படிக்க வாட் வில் ஹேப்பன் அப்படின்னா, உங்களோட மெயின்ஸோட மார்க் வந்து என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். யுவர் மெயின்ஸ் மார்க்ஸ் வில் பி ஆட்டோமேட்டிக்லி இன்க்ரீஸ். ஸோ வாட் அனலைசிஸ் ஆஃப் தி சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் வி ஆர் கோயிங் டு சி அப்படின்னா, எக்கனாமிக் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட், நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அண்ட் பாவர்ட்டி, இன்க்ளூஷன், டெமோகிராஃபிக்ஸ் அண்ட் சோஷியல் செக்டார்ஸ் இனிஷியேட்டிவ். ஸோ திஸ் ஆல் த திங்ஸ் வில் பி கமிங். இதுக்குள்ள என்னென்ன மாதிரி எக்ஸாம்பிள்ஸ்லாம் இதில் உள்ளடக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுஎன் நேஷன்ஸ். ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். யுனைடெட் நேஷன்ஸ் ஹாஸ் 6 organs. And can anyone say what are the organs? நம்ம வந்து வாட் வி ஆர் கோயிங் டு சி ஃபார் திஸ் எக்ஸாம்பிள், அதாவது எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னா இதுக்குள்ள என்னென்ன மாதிரி விஷயங்கள் உள்ளடக்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் நேஷன் அண்ட் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இண்டெக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் தேல் பி மெயின்டைனிங் இண்டெக்ஸ் அப்படின்னு, ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய இண்டெக்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இண்டெக்ஸ்லாம் வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. அண்ட் குளோபல் ஹங்கர்
ஹங்கர் இண்டெக்ஸ். இஃப் யூ ஹேவ் சீன் நம்ம இந்தியாவுக்கு வந்து தேல் பி பொசிஷனிங் ஒரு சில கண்ட்ரியோட நம்ம கண்ட்ரியை வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா ரேங்க் கொடுத்து பொசிஷன் பண்ணியிருப்பாங்க. 64th ரேங்க் ஒரு 164th ரேங்க் எனக்கு தெரியல நான் கரெக்டா 64 164 ஆட்டு. ஆனா வந்து அவர் இந்தியா ஹாவ் பீன் ரேங்க் 164 சம்திங் இந்த குளோபல் ஹங்கர் இதுல லாஸ்ட் டைம்ல இருந்து லாஸ்ட் ப்ரீவியஸ் இயர்ல இருந்து இந்த இயருக்கு வந்து என்னாச்சுன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நம்மளுடைய ரேங்க் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தட் மீன்ஸ் வாட் அப்படின்னா நம்மளுடைய கண்ட்ரியோட இருக்கக்கூடிய பாவர்ட்டி லெவல் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பிரிக்ஸ். பிரிக்ஸ் போது இட்ஸ் ஆர்கனைசேஷன் தட் ஹவ் பில்ட் ஃபார் அவர் கண்ட்ரிஸ் பர்பஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து சேட்டலைட். ஹவு சேட்டலைட் ஹவ் பீன் ஹெல்பிங். ஃபார் எக்ஸாம்பிள் சேட்டலைட்ல வந்து நமக்கு நிறைய விதமான சேட்டலைட்ஸ் வந்து தயாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா இஸ் வெரி வெரி ஃபேமஸ் ஃபார் வாட் அப்படின்னா ஸ்பேஸ் டெக்னாலஜில வந்து இவங்க வந்து பயங்கரமான ஒரு டெவலப்டான ஒரு பர்சன்ஸாவே யார் இருப்பாங்கன்னா நம்மளுடைய இந்தியா வந்து இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாலி பேக்கேஜ். ஃபார் வாட் பாலி பேக்கேஜ்? பாலி பேக்கேஜ் இஸ் ஃபார் பர்பஸ் ஃபார் டெவலப்பிங் த டூரிசம். ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து நம்ம போகும்போது ஒரு டெவலப்பிங் டூரிசம் வந்து டெவலப் பண்றாங்க. அண்ட் ஆல்சோ வில் ஹாவ் அ ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப். நம்ம நினைப்போம் என்ன அந்த கண்ட்ரிலேருந்து தே ஆர் மோர் டூரிசம் பேக்கேஜ்லாம் அலோவ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கோயிங் டு இன்க்ரீஸ் தேர் எக்கனாமிக் லெவல். அஸ் ஆஃபீஸர் யூ ஹாவ் டு திங்க் அந்த மாதிரி தான் நம்ம வந்து திங்க் பண்ணோம். ஹவு வை தே ஆர் ப்ரொடியூசிங் திஸ், வை தே ஆர் அலோவிங் ஒன் கண்ட்ரி டு அனதர் கண்ட்ரி, ஃபார் வாட் பர்பஸ் தே ஆர் அலோவிங் அப்படின்ற மாதிரி யோசனைகள் வந்து நமக்கு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து தேர்ட் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் இப்போ ஐஆர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இன்டர்நேஷனல் ரிலேஷன் அப்படின்றோம். வாட் ஆர் த சிலபஸ் கன்சிஸ்ட், அந்த சிலபஸ்ல என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். தேர்ட் ஒன் என்ன சொல்றாங்கன்னா ஜென்ரல் இஷ்யூஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் எக்காலஜி பயோடைவர்சிட்டி அண்ட் கிளைமேட் சேஞ்ச் தட் டு நாட் ரிக்வயர் அ சப்ஜெக்ட் ஸ்பெஷலைசேஷன். ஸோ எப்படி எப்படி அதாவது என்விரான்மெண்ட்டை நம்ம எப்படி டெவலப் பண்ணலாம், என்விரான்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து யுன்கிளாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்துருக்கோம். இந்த யுன்கிளாஸ் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவு த ஓஷன்ஸ் ஆர் கோயிங், ஹவு த ஓஷன்ஸோட டெரிட்டரி என்ன மாதிரி இருக்கு, அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய பயோடைவர்சிட்டி நம்ம எப்படி எல்லாம் வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி என்ன மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டாபிக் அதாவது இந்த ஐஆர்க்குள்ள தேர்ட் அனலைசிஸ் தான் நம்ம என்ன பார்க்கணும்னா அதில் இருக்கக்கூடிய இந்த ஜென்ரல் என்விரான்மெண்ட் எக்காலஜி இம்பாக்ட் வந்து எப்படிலாம் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் ஹை லெவல் மீட்டிங் ஆன் கிளைமேட் சேஞ்ச். ஸோ கிளைமேட் சேஞ்சில் பிரிக்ஸ் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் அவங்க வந்து எதுக்காக பேசுறாங்க அப்படின்னா ஹவு த கிளைமேட் சேஞ்ச் இஸ் கோயிங் அண்ட் வாட் ஆர் த திங்ஸ் வி கேன் டூ டு கம்பேக்ட் த கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்ற சில விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து G20 அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர்ஸ் மீட்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி வில் ஹேவிங் G20 அப்படின் போது அந்த G20 வந்து ஒரு இன்டர்நேஷனல் கண்ட்ரிஸ் எல்லாம் குளோபல் லெவலில் ஒரு 20 கண்ட்ரிஸ் வில் பி அக்கம்பெனிங். அது மட்டும் இல்லாமல் இந்த அக்ரிகல்ச்சர் சோர்சஸ் நம்ம எப்படி டெவலப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரோன் அக்ரிகல்ச்சர் இருந்தால் ஃபார் சீட் சோவிங்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னொரு சீடோட இன்னொரு சீட் வந்து அஃபெக்ட் ஆகாமல் அது வந்து டெவலப் ஆகும் அப்படின்றதுக்காக நம்ம சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து we will be talking about Arctic Council. ஸோ ஆர்டிக் கவுன்சில் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் த ரிசர்ச் பர்பஸஸ். இந்த ரிசர்ச் பர்பஸ்க்காக தான் ஆர்டிக் கவுன்சில் வந்து வச்சிருப்பாங்க. ஆர்டிக் சர்க்கிள் அப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இட்ஸ் வெரி கோல்டஸ்ட் ஏரியா. இந்த ஆர்டிக் சர்க்கிளில் வந்து என்ன பர்பஸ்க்காக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபார் த முழுக்க முழுக்க ஒரு ரிசர்ச் பர்பஸ்க்காக வச்சிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவ்ல என்ன மாதிரி கேள்வி வரும், இவ்வளோ நாள் நம்ம வந்து ப்ரிலிம்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவ்ல என்ன மாதிரி கேள்விகள்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் இட்ஸ் நெய்பர்ஹுட். அதாவது இந்தியா அண்ட் இட்ஸ் நெய்பர்ஹுட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா அண்ட் சைனா, இந்தியா அண்ட் பாகிஸ்தான், அந்த அவங்கள மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பண்ணலாம் அப்படின் போது தேல் பி ஆஸ்கிங் கொஸ்டின் ரைட் ஆன்சர் ரிலேட்டிங் டு த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இந்தியா அண்ட் சைனா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா வாட் ஆர் த பாலிசிஸ் ஆர் இனிஷியேட்டிவ்ஸ் தட் ஹவ் பீன் அரைஸ்டு டு டெவலப் connectivity between India and Pakistan or India and Bangladesh or India and Maldives அப்படின்ற மாதிரி சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸ்குள்ள ஏஷியான் அப்படின்ற கண்ட்ரீஸ்குள்ள இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரிலேஷன்ஸ் வந்து நம்மள டெவலப் பண்ணி ஸ்கெட்ச் அவுட் பண்ணி நம்ம எழுத சொல்லுவாங்க. அந்த சமயத்துல யூ ஹாவ் டு ரைட் ஆல் த ஸ்கீம்ஸ் ஆல் த பாலிசிஸ் அண்ட் யூ ஹாவ் டு ட்ரா அ மேப் ஓவர் தேர். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்லி ஒரு மெயின் ஸ்கோர் வில் பி ரைஸ்ட் அப் மோர். ஸோ உங்களோட மெயின் ஸ்கோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா bilateral and regional global groupings agreements involving the India and affecting India's interest. ஃபார் எக்ஸாம்பிள் நாம் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. நாம் அப்படிங்கும்போது நான் அலைன்மெண்ட் மீட்டிங் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. இந்த நாம்ல பொறுத்த வரைக்கும் என்னன்னா we will have a how the policy should be initiated between one country to another country அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்தியன் டயஸ்பொரா. இந்தியன் டயஸ்பொரா அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியா அவங்க வந்து இந்தியா தான் அவங்களுடைய பூர்வீகமா இருக்கும். பட் தே வில் ஹாவ் ஆல் த பிஸ்னஸ் ஓவர் தேர். அண்ட் அவங்க வந்து அந்த வெளிநாட்டுல வந்து ஒரு அப்ராட்ல வந்து தேல் பி வெரி ஒரு மதிக்கத்தக்க ஒரு மனுஷங்களா இருப்பாங்க. அவங்க மூலியமா ஃபார் எக்ஸாம்பிள் சுந்தர் பிச்சை அவர்லாம் வந்திருக்காருல, ஹி இஸ் ஒர்க்கிங் இன் கூகுள் ரைட். ஸோ
ஸோ அவர் மூலயமா வரக்கூடிய இன்கம்லாம் எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த டயஸ்போரால தான் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஏஜென்சிஸ் அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் அதெல்லாம் நம்ம படிக்கணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி வாட் ஆர் த இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் தட் வி ஹவ் நோ ஹவு த ஆப்ஜெக்டிவ், உங்களோட ஆப்ஜெக்டிவ் என்ன, அவங்களோட சேலஞ்ச் ஃபீச்சர்ஸ் என்ன, அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் என்னன்னு சொல்லி எல்லா விஷயமும் நம்ம பார்த்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதுவுமே வந்து மெயின்ஸ்ல இருக்கக்கூடிய பெர்ஸ்பெக்டிவ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம என்ன பார்த்தோம், அதர் கண்ட்ரீஸ்ன் போது 3 கண்ட்ரீஸை தான் நம்ம மெயினாக பேசுவாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ, சைனா அண்ட் ரஷ்யா, அண்ட் ஆல்சோ தேர் டைனாமிக்ஸ் அண்ட் வாட் ஆர் த பாலிசிஸ் தே ஹவ் கிவன் ஃபார் த இந்தியா டு டெவலப். ஸோ யூ ஆர் கோயிங் டு பிகம் ஒரு அனலைட்டிக்கலான ஒரு ஆஃபீஸரா யூ ஆர் கோயிங் டு பிகம். ஸோ இப்போ என்னன்னா யூபிஎஸ்சி அப்படின் போது அதாவது சிவில் சர்வன்ஸ் ஆர் நாட் அ ஸ்பெஷலிஸ்ட் பர்சன். ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா you're not going to study a particular subject or a particular thing, but you are all a generalist person. உங்களை வந்து you have to become a doctor. அது எப்படி நம்ம டாக்டர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா you'll be studying the science perspective. சயின்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த அதாவது ஆன்டிபயோட்டிக்ஸ்னா என்ன, அதோட டோசேஜ்னா என்ன அப்படின்ற மாதிரி அதெல்லாம் நம்ம படிக்கணும். ஃபார் வாட் பர்பஸ் யூ ஆர் ஸ்டடிங் அப்படின்னா ஒன்ஸ் யூ பிகம் அன் ஆஃபீஸர் யூ வில் பி கோயிங் அ இன்ஸ்பெக்ஷன் டு ஆல் த ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் ஃபார்மாசிட்டிக்கல்ஸ். ஸோ அந்த மாதிரி இடத்துக்குலாம் போகும்போது யூ வில் பி அனலைசிங் த டோசேஜ் லெவல்ஸ் வாட் ஹட் கிவன் டு த பேஷன்ஸ் ஆர் கரெக்ட். அப்போ அது உங்களோட டியூட்டியா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் எதுக்காக இந்த மாதிரி ஐஆர்லாம் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு கனெக்ட் இன்டர்நேஷனல் கண்ட்ரிஸ். அதாவது இந்த இடத்துல ஒரு பீஸ் இல்லை அப்படின்னா அஸ் அ சிவில் சர்வெண்ட் யூ ஆர் கோயிங் டு ஒர்க் ஃபார் த பீப்புள் அண்ட் யூ ஆர் கோயிங் டு ப்ரொடெக்ட் த பீப்புள். ஸோ அதுக்காக இந்த மாதிரி விஷயங்களை நம்ம என்ன பண்ண போறோம், படிக்க போறோம்னு சொல்லியாச்சு. ஸோ இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் டுடே வாட் we are going to see அப்படின்னா ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி. ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி தான் நம்ம இந்த டாபிக்ல பார்க்க போறோம். இட்ஸ் a very very important topic. and next class what you are all going to do அப்படின்னா you are all going to write a mains answer regarding this act east policy. ஓகே, ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த இந்தியாஸ் இம்பார்ட்டன்ட் ஃபாரின் பாலிசி. இந்தியாவோட ஒரு முக்கியமான ஒரு ஃபாரின் பாலிசி இந்த ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி. வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீசன்ட் இனிஷியேட்டிவ்ஸ்ல ரீசெண்டான இயர்ஸ்ல வந்து இந்த ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி வந்து கொண்டு வராங்க. இதோட முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா the diplomatic initiative to promote what it going to promote அப்படின்னு பார்க்கும்போது first one is economic, strategic and cultural relations with vast Asia and Pacific region. ஸோ ஏஷியா அண்ட் பசிபிக் ரீஜன் போது அந்த ஏஷியான் கண்ட்ரிஸ் அப்படின் போது அந்த ஏஷியன் கண்ட்ரிஸ்ல கிட்ட 10 கண்ட்ரிஸ் வந்து அது உள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த 10 கண்ட்ரிஸ்குள்ள இருக்கக்கூடிய கண்ட்ரிஸை வந்து நம்ம ஏஷியன் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்றோம். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியேட்டட் இது எப்படி ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி அப்படின்னு சொல்லி இதை ஸ்டார்ட் பண்ணல. ஃபர்ஸ்ட் இதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லுக் ஈஸ்ட் பாலிசி. லுக் ஈஸ்ட் பாலிசி அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். இது யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பை த ஃபார்மர் பிஎம் பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ நரசிம்ம ராவ் இன் 1991 தான் இது வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆக்ட் ஈஸ்ட் பாலிசின்றது வந்து ஸ்டார்டிங்ல it does not mean a activist policy, but ஆனா அது வந்து என்ன சொல்றாங்க இட்ஸ் a lookist policy அப்படின்னு சொல்றாங்க. Originally it's going to focus on developing relations with whom அப்படின்னா with the சவுத் ஈஸ்ட் ஏஷியால எப்படிலாம் நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படின்றதுக்காக கொண்டு வந்ததா இந்த ஆக்டிவிஸ்ட் பாலிசி. அண்ட் நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிஸ்ட் பாலிசியில் ஏசியான் பசிபிக் ரீஜன்ஸில் இது எல்லாமே வந்து கவர் அப் ஆகுது. அதில் வந்து என்னென்ன கண்ட்ரிஸ் லைக் சைனா, தாய்லாந்து, மலேசியா, இந்தோனேஷியா. ஸோ திஸ் ஆர் த கண்ட்ரிஸ். இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக வில் பி டெல்லிங் அஸ் என் ஏஷியா பசிபிக் ரீஜன். ஸோ இட்ஸ் என் ஏஷியாஸ் பசிபிக் ரீஜன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இது என்ன ஈஸ்ட் ஏஷியா அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியா. ஸோ இது வந்து ஈஸ்ட் ஏஷியா அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியா. ஸோ திஸ் ஆர் த திங்ஸ் என்ன பண்ணியிருக்கோம் மேப்ல கோட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க என்ன பண்ணணும்னா யூ ஹாவ் டு ஒர்க் இட் அவுட் இன் மேப். உங்களோட மேப்ல வந்து நீங்க ஒர்க் பண்ணும்போது யூ வில் பி ஃபைண்டிங் அவுட் வாட் ஆர் த கண்ட்ரிஸ் அண்ட் வாட் ஆர் த பாலிசிஸ் ஆர் நீடட் ஃபார் த டெவலப்மெண்ட் நமக்கு தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த ஆக்டிவிஸ்ட் பாலிசின் போது எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா during the Cold War era 1945 to 1991 the relationship between Southeast Asian countries were given low priority. நம்ம இப்போ வந்து நம்ம என்ன பார்த்தோம் சவுத் ஈஸ்ட் ஏஷியானா என்னென்ன கண்ட்ரிஸ்லாம் அது உள்ளடங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம மேப்ல பார்த்தோம். அந்த கண்ட்ரிஸ்க்கு என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா they have given a low priority. ரொம்ப ப்ரியாரிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. After Cold War era the India's strategic பார்ட்னர் அண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we all know
இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் அண்ட் ஆல்சோ க்ளோஸ் ஃப்ரெண்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோவியத் ரஷ்யா. ரஷ்யா கிட்ட இருந்தா வில் பி லேர்னிங் மெனி பாலிசிஸ் அண்ட் மெனி திங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அதில் ஒரு எக்ஸாம்பிள் என்ன, லிபர்ட்டி அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து ரஷ்யன் பீப்புள் கிட்ட இருந்தா நம்ம எடுத்திருப்போம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இவங்க கொண்டு வந்திருப்பாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆஃப்டர் த கோல்டு வார் ஏரா த இந்தியா ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் அண்ட் சோவியத் ரஷ்யா யூனியன் வந்து என்ன ஆகுதுன்னா தே ஹவ் broke up அப்படின்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து சின்ன விரிசல் வந்து வர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து சைனா ஸ்டார்டட் இட்ஸ் growth. சைனா என்ன பண்ணுது அப்படின்னா அந்த 1991 தான் அவங்களோட வளர்ச்சிகள் வந்து பயங்கரமா இருக்கு. தட் ஸ்டார்டட் தேர் growth as an emerging super power. எப்படி வர ஆரம்பிச்சுன்னா இட் பிகம் as a சூப்பர் பவரா வந்து வர ஆரம்பிக்குது, எஸ்பெஷலி இந்த ஏசியான் பசிபிக் ரீஜன். அந்த ஏசியான் பசிபிக் ரீஜன்ல வாட் ஆர் த ரீஜன்ஸ் தட் ஹவ் பீன் இன்க்ளூடட் அப்படின்னு பாருங்க. ஸோ இதான் வந்து ஏசியா அண்ட் பசிபிக் ரீஜன். ஸோ இதில் இருக்கக்கூடிய சைனா வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா ஹேட் பிகம் அ சூப்பர் பவராக வந்து எமர்ஜ் ஆக ஆரம்பிக்குது. அண்ட் இட் கனெக்ட் வித் ஆல் த கண்ட்ரிஸ். ஸோ இதில் இருக்கக்கூடிய அதர் கண்ட்ரிஸ் மலேசியா, இந்தோனேஷியா, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மற்ற கண்ட்ரிஸோட பவருமே யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வித் திஸ் சைனா கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. And next what we are going to see அப்படின்னா India added to compensate for the loss of Soviet Union strength. அதாவது இந்தியா என்ன பண்ண ஆரம்பிக்குதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்க காம்படிஷன் யாருக்குள்ள நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் இஸ் சோவியத் யூனியன், அனதர் ஒன் இஸ் சைனா. ஸோ இவங்களுக்குள்ள தான் வந்து தட் காம்படிஷன் ஹவ் பீன். இந்தியா இஸ் பிகம் அ ஃப்ரெண்ட் டு ஹூம் அப்படின்னா இந்தியா இஸ் பிகம் ஆர் இந்தியா இஸ் வெரி க்ளோஸ் டு ரஷ்யா. நான் வாட் வி ஆர் கோயிங் டு டூ அப்படின்னா இவங்களுடைய காம்பன்சேஷன் வந்து இவங்களோட லாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சைனா வந்து அவங்களோட எமர்ஜிங் பவர் ஆரம்பிக்குது அண்ட் தே ஹாவ் அ வெரி குட் ட்ரேட் வந்து பயங்கரமா பண்ண ஆரம்பிக்கும் போது ரஷ்யாவுக்கு என்ன ஆகுதுன்னா அவங்களோட எக்கனாமிக் லெவல் வந்து டிக்ரீஸ் ஆகுது. நவ் வாட் இந்தியா கோயிங் டு டூ அப்படின்னா இந்தியா இஸ் பீங் எ ஃப்ரெண்ட் டு ஹூம், ஃப்ரெண்ட் டு சோவியத் ரஷ்யா. ஸோ தே வாண்டட் டு காம்பன்சேட் த லாசஸ். ஸோ இந்த மாதிரி லாசஸ் இழப்புகளுக்கு வந்து இந்தியா வந்து காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தே ஹாவ் அ பிளான் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இட் ஆல்சோ ஹேட் அ contain China's growing influence in the larger Asia Pacific region. ஸோ சைனா வந்து அதோட க்ரோயிங் எமர்ஜிங் பவர் வந்து அதோட கண்ட்ரிக்குள்ள மட்டும் இல்லாம அந்த எப்படி அது வந்து கண்ட்ரோல் பண்ணுதுன்னா இட் கண்ட்ரோல்ஸ் ஆல் ஓவர் ஏசியா பசிபிக் ரீஜனையுமே கண்ட்ரோல் பண்ணி அவங்களோட டெவலப்பிங் பவரை ஸ்டார்ட் ஆரம்பிக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லுக் ஈஸ்ட் பாலிசி அப்படின் போது திஸ் லுக் ஈஸ்ட் பாலிசி மெயின்லி ஃபோக்கஸ்ட் ஆன் த ஏசியான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். வாட் இஸ் திஸ் ஏசியான் அப்படின்னா அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன? ஏசியான் போது அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ் தான் ஏசியான் அப்படின்னு சொல்றோம். லுக் ஈஸ்ட் பாலிசி ஃபோக்கஸ்டு மோர் ஆன் எக்கனாமிக் கோஆபரேஷன். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். லுக் ஈஸ்ட் பாலிசி எப்போ ஸ்டார்ட் ஆனது? 1991. Very good. So look east policy has started in 1991 by whom? நரசிம்ம ராவ். ஸோ பிஎம் நரசிம்ம ராவ் மூலமா தட் ஹேவ் பீன் ஸ்டார்டட். வெரி குட். இப்போ வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா அந்த லுக் ஈஸ்ட் பாலிசி வந்து எதை பத்தி ஃபோக்கஸ் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் ஹேட் ஃபோக்கஸ்டு மோர் ஆன் எக்கனாமிக் லெவல். ஸோ எப்படி நம்ம எக்கனாமிக்கா நம்ம டெவலப் பண்ணலாம் நம்ம நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி அதுக்கு மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. அந்த லுக் ஈஸ்ட் பாலிசி ஹேட் மெச்சூர்ட் இன்டு ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி ஆஃப் டுடே. இந்த லுக் ஈஸ்ட் பாலிசி தான் என்ன இருக்குன்னா தட் ஹேட் மெச்சூர்ட் இன்டு பிகம் அ ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி. அது வந்து மெச்சூர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. And these are the things act east policy in போது what are the Asian countries that have been included. இவ்வளோ நம்ம சொன்னோம் these are the countries அப்படின்னு சொல்லி. So these are the countries, nearly 10 countries. Laos, Myanmar, Thailand, Vietnam, Cambodia, Malaysia. So these were the 10 countries that have been surrounded in the Asian countries குள்ள உள்ளடங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லியாச்சு. And next what we are going to say அப்படின்னா the Act East policy was unveiled by Prime Minister of India Shri Narendra Modi at 12th Asian India Summit in 2014 held in Myanmar. அதாவது unveiled அப்படின்னா veiled அப்படின்னா திரை, veiled VEIL அப்படின் போது வெயில் அப்படின்னா ஒரு திரை ஏதோ ஒன்று வச்சு மூடுறோம். அன்வெயில்டு அப்படின்னா அந்த திரையை ரிமூவ் பண்றது. ஸோ அதாவது நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி he did not stop the thing that has brought by the Narasimha Rao. He wanted to develop the thing. He wanted to develop the relationship within the other countries. ஸோ இவர் என்ன பண்றான்னா he organized a summit called 12th, அதாவது ஒரு மீட்டிங் மாதிரி. மீட்டிங் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா சம்மிட் அப்படின்னு சொல்றாங்க. 12th Asian Indian Summit எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இயர் ஆஃப் 2014 ஹெல்ட் இன் எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பிளேஸ் கால் மியான்மர்ல நடக்குது அப்படின்னு சொல்லியாச்சு.
நவ் இது வச்சு நம்ம என்ன எழுத போறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி இஸ் பேஸ்ட் ஆன் 4C. 4C பேஸ் பண்ணி தான் இந்த ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி இது பண்றாங்க. ஒன் இஸ் கல்ச்சர், அண்ட் செகண்ட் ஒன் இஸ் காமர்ஸ், அண்ட் தேர்ட் ஒன் இஸ் connectivity, fourth one is capacity building. So this 4C's are very very important for what? Act East policy க்கு 4C's வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாலிசியா இருக்கு. So culture போது and commerce போது how the economic level they have been helping, and next வந்து connectivity, ஒரு countryல இருந்து இன்னொரு countryக்கு நம்ம எப்படி வந்து ஒரு connectivity level build up பண்ணலாம். For example through the road construction, எந்த ஒரு disturbance இல்லாம ஒரு road construction இருந்தா என்ன ஆகும், they'll have a good connectivity level. Good connectivity level இருக்கும்போது automatically the commerce, அதாவது எக்கனாமிக் லெவலும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வந்துட்டு போகும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்லி த கல்ச்சரல் ஐடென்டிட்டி, கல்ச்சரல் லெவலும் வந்து என்ன ஆகும்னா ஒரு பீப்புள் ஒரு ஸ்டேட்குள்ள இருந்து இன்னொரு ஸ்டேட்க்கு வந்து நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு ஃப்ரெண்ட்லி கனெக்டிவிட்டி வந்து கல்ச்சரலி கூட அவங்க வந்து பில்டப் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கெப்பாசிட்டி பில்டிங். கெப்பாசிட்டி பில்டிங் போது வாட் ஆர் த ரிக்வயர்மெண்ட்ஸ் ஆர் நீடட் ஃபார் அ பர்டிகுலர் ஸ்டேட் ஆர் பர்டிகுலர் நேஷன் தட் வில் பி கிவன் பை ஹூம், பை அவர் கண்ட்ரி. அண்ட் நெக்ஸ்ட் வாட் அப்படின்னா இந்த லுக் ஈஸ்ட் பாலிசி அண்ட் ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி டிஃபரன்ஸ் பார்க்க போறோம். இதோட நம்ம பார்த்துட்டோம். இப்போ லுக் ஈஸ்ட் பாலிசினா என்ன, ஆக்ட் ஈஸ்ட் பாலிசினா என்னன்னு பார்க்க போறோம். Now what are the difference between them அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி இஸ் லார்ஜ்லி அண்ட் எவாலுவேஷன் அண்ட் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் லுக் ஈஸ்ட் பாலிசி. நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அதாவது லுக் ஈஸ்ட் பாலிசியோட ஒரு 2.0 எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி தான் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு எவல்யூஷன், அதாவது ஒரு சின்ன விஷயமா இல்லாம அதோட கிராஜுவலான ஒரு growth அனலைஸ் பண்றது பேர் தான் எவல்யூஷன். அந்த எவல்யூஷனையும் எது பத்தி எதுல பேசுதுன்னா இந்த ஆக்டிஸ்ட் பாலிசியில பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த லுக்கிஸ்ட் பாலிசி வந்து என்னன்னா தட் இஸ் மெயின்லி ஃபோக்கஸ்ட் ஆன் ஏசியான் கண்ட்ரீஸ்ல மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுச்சு. லுக்கிஸ்ட் பாலிசி வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுது, இட் ஒன்லி ஃபோக்கஸ்ட் ஆன் த ஏசியான் கண்ட்ரீஸ். அந்த ஏசியான் கண்ட்ரீஸ் போது வி ஹாவ் சீன் இந்தோனேஷியா, லாவோஸ், மியான்மர், மால்தீவ்ஸ், அந்த மாதிரி சில கண்ட்ரீஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாம இந்த லுக்கிஸ்ட் பாலிசி மெயின்லி இன்க்ளூடட் எக்கனாமிக் கோஆபரேஷன். எக்கனாமிக் லெவல்ல என்னென்ன மாதிரி கோஆபரேஷன்லாம் பண்ணலாம் அப்படின்ற மட்டும் தான் இவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த ஆக்டிஸ்ட் பாலிசி. இப்போ வந்து ஆக்டிஸ்ட் பாலிசி ஃபோக்கஸஸ் ஆன் ஏசியான் கண்ட்ரீஸ் அஸ் வெல் அஸ் ஈஸ்ட் ஏசியான் கண்ட்ரீஸ். இது வந்து வெறும் ஏசியான் கண்ட்ரிஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணல, இட் ஆல்சோ கோயிங் டு ஃபோக்கஸ் ஆன் வாட் ஈஸ்ட் ஏசியான் கண்ட்ரீஸுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. இட் இன்க்ளூட்ஸ் வாட் ஆர் த திங்ஸ் இட் கோயிங் டு இன்க்ளூட் அப்படின்னா இட் கோயிங் டு இன்க்ளூட் எக்கனாமிக் லெவல், ஸ்ட்ராட்டஜி. ஸ்ட்ராட்டஜி அப்படின் போது என்னன்னா ஒருத்தவங்களுடைய லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வி ஹவ் பிளான்ட் எனி மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜி டு நாட் டு அட்டாக் த அதர் கண்ட்ரி. வேற கண்ட்ரியோட லெவல்ல ஒரு டெரிட்டரியை வந்து நம்ம அட்டாக் பண்ணக்கூடாது, அவங்களோட பார்டர்ஸ் கிராஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நமக்குள்ள யூஸ் பண்ற ஸ்ட்ராட்டஜிக்கல் இதுவை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கலாக நம்ம எப்படி டெவலப் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து செக்யூரிட்டி கோஆபரேஷன் வித் திஸ் ஆம்பிட் அப்படின்னு சொல்லியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து லுக்கிஸ்ட் பாலிசி ஃபோக்கஸ் ஆன் ஒன்லி சவுத் ஈஸ்ட் ஏஷியா அண்ட் ஆக்டிஸ்ட் பாலிசி தட் ஃபோக்கஸ் ஆன் போத் ஆன் சவுத் ஈஸ்ட் ஏஷியா பிளஸ் ஈஸ்ட் ஏஷியா கண்ட்ரிஸுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் யூ ஹாவ் டு கிவ் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் டூ திங்ஸ். சவுத் ஈஸ்ட் ஏஷியானா என்னென்ன கண்ட்ரிஸ் வருது அண்ட் திஸ் பிளஸ் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு என்னென்ன கண்ட்ரிஸ் வருதுன்னு சொல்லி 2 எக்ஸாம்பிள் கொடுத்து யூ ஹாவ் டு கிவ் அ பாக்ஸ் ஃபார் இட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆக்டிஸ்ட் பாலிசியில் வந்து வி ஆர் கோயிங் டு சி அ கண்ட்ரி. ஒரு கண்ட்ரியை நம்ம என்ன பண்ணுறோம்னா வி ஆர் கோயிங் டு டேக் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் வாட் அப்படின்னா எக்ஸாம்பிள் ஆஃப் ஜப்பான். ஸோ ஜப்பான்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா அண்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட்னர் ஃபார் இந்தியா அண்டர் ஆக்டிஸ்ட் பாலிசி. அதாவது ஜப்பான் வந்து என்னன்னா இட்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்னரா எதுல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிஸ்ட் பாலிசிக்குள்ள யார் இருக்காங்கன்னா ஜப்பான். ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் த ரீஜனல் பவர், அதாவது ஒரு ரீஜனல் பவர்லையுமே வந்து இதோட முக்கியத்துவங்களை வந்து இவங்க காட்டுறாங்க. அண்ட் ஜப்பான் கோஆபரேட்ஸ் க்ளோஸ்லி வித் ஹூம் அப்படின்னா வித் இந்தியா. எது இவங்க குறிப்பிட்ட ஒரு இதுல இவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த எக்கனாமிக் ஸ்பியர்ல வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. இட் ஆல்சோ ஷேர்ஸ் இந்தியா கன்சர்ன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சைனாஸ் எக்ஸ்பென்ஷன். இவங்க என்ன பண்றாங்கன்னா தே ஆர் ஆல்சோ ஃபோக்கஸிங் ஆன் த இந்தியாவோட கன்சர்ன் எப்படி வந்து இந்த இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் சைனா இஸ் பிகமிங் எமர்ஜிங் சூப்பர் பவர். ஸோ இவங்களோட க்ரோத்தையும் இவங்களோட அனலைசிஸையும் நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், எப்படி நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி நமக்குள்ள இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் மூலயமா அவங்களோட க்ரோத் நம்ம எப்படி ஒரு காம்பேக்ட் பண்ணலாம், லைக் எப்படி சொல்றது, ஹவு யூ கேன் செட்டில் தேர் க்ரோத் அப்படின்றத காம்பன்சேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மற்ற கண்ட்ரிஸோட இவங்க என்ன பண்றாங்கன்னா கை கோக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆக்டிஸ்ட் பாலிசி பொறுத்த வரைக்கும் we are seeing this Japan. ஸோ சைனால பொறுத்த வரைக்கும் these are the map that they have been given.
ஸோ இதுல என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஜப்பான் இங்க இருக்கு அண்ட் சைனால இருக்கக்கூடிய சைனா அண்ட் ஆல்சோ த அதர் கண்ட்ரீஸ் ஹவ் பீன் சரௌண்டட் சி ஆஃப் ஜப்பான். ஆமா. ஸோ இது மாதிரி யூ ஹாவ் டு see the map. ஸோ மேப் இருக்கும்போது தான் யூ வில் பி ரைட்டிங் த திங்ஸ் which are the important for it. So now we have seen what is act east policy and how it developed என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் அது இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. Now it's in a main question, why should India develop a close relationship with Asian countries அப்படின்ற question வந்தா you have to write. And most of the Southeast Asian countries are developing countries, for example மியான்மர், இந்தோனேஷியா, வியட்நாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம என்ன பண்ணணும்னா you have to write an answer. For example, if they have given why India developed a close relationship with Asian countries அப்படின்போது because they have a developing countries. அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய developing countries அவங்க இருக்காங்க. அந்த developing countriesல யார் யார் வராங்க அப்படின்னா one is மியான்மர், another one is இந்தோனேஷியா, வியட்நாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அவங்களுடைய எக்கனாமிக்ஸ் ஆர் ரிலேட்டிவ்லி அண்டர் டெவலப்டு. அதாவது இந்தியா எதுக்காக அவங்க கூட க்ளோஸான ரிலேஷன்ஷிப் வைக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மியான்மர், இந்தோனேஷியா, வியட்நாம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தே டோன்ட் ஹாவ் மச் எக்கனாமிக் லெவல். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு எக்கனாமிக் தேட்ஸ் சீப் கண்ட்ரிஸ் கம்பேரிங் டு இந்தியா. ஸோ இந்தியா என்ன பண்ணுவாங்கன்னா they'll be giving their help for what அப்படின்னா to develop their economic லெவலை நம்ம எப்படி டெவலப் பண்ணலாம், அவங்களோட எக்கனாமிக் சோர்ஸ் எப்படி டெவலப் பண்ணலாம், அதுக்காக தான் நம்ம என்ன ஸ்டார்ட் பண்றோம், இந்தியா அலோவிங் த பீப்புள் வித் அதாவது விசா இல்லாமலையும் வித்தவுட் விசா we can go to the foreign countries, without visa we can travel to the other countries for the tourism purpose. tourism visa யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், we can go to the மியான்மர், இந்தோனேஷியா, வியட்நாம் for a டூரிஸ்ட் பேக்கேஜஸ். ஸோ இது மூலமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரிக்கு நம்ம என்ன பண்றோம், இந்தியா இட்ஸ் சப்போர்ட்டிங் தேர் எக்கனாமிக் லெவல். ஸோ எக்கனாமிக் லெவல்ல சப்போர்ட் பண்றோம். இந்த மாதிரி சப்போர்ட் பண்றதுனால என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பயன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி ஒரு இந்தியா வந்து ஒரு சூப்பர் பவரா எமர்ஜ் ஆகிறதுக்கான ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஒரு கண்ட்ரி மட்டும் இருந்தா போதாதுல்ல, தட் நீட் அ சப்போர்ட் ஆஃப் சரௌண்டிங் கண்ட்ரிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ எம் அ கிளாஸ் லீடர், ஐ ஆல்சோ வாண்ட், இப்போ நான் ஒரு கிளாஸ் லீடரா ஒரு கிளாஸ்ல நான் எலெக்ட் ஆகணும் அப்படின்னா ஐ நீட் அதர் ஓட்ஸ். ஸோ நான் எனக்கு வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஓட் மட்டும் இருந்தால் போதாது. ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஓட் இல்லாமல் மற்றவங்களோட ஓட்டும் எனக்கு தேவை ஃபார் வாட் டு பிகம் அ லீடர். ஸோ அதே மாதிரி தான் இப்போ வந்து இந்தியா வந்து வாண்ட் டு பிகம் அ சூப்பர் பவர் ஒரு இன்டர்நேஷனல் டெவலப்டு கண்ட்ரியா ஒன்று மாறணும் அப்படின்னா இட் வாண்ட் டு மேக் அதர் கண்ட்ரிஸ் டு சப்போர்ட் தெம். ஸோ மற்ற கண்ட்ரிஸும் இவங்க என்ன பண்ணணும், சப்போர்ட் பண்ணி அவங்களோட க்ரோத்தை வந்து இவங்க வந்து ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த எப்படியெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கிவிங் ஸ்காலர்ஷிப் டு த ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் வந்து இந்த எஜுகேஷனல் விசா கொடுக்கறது, டூரிசம் விசா கொடுக்கறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணா ஆட்டோமேட்டிக்லி வில் ஹாவ் அ குட் கனெக்டிவிட்டி வித் அதர் ஏஷியன் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஏஷியன் கண்ட்ரிஸ் கலெக்டிவ்லி ஹவுஸ் ஆஃப் அ லார்ஜ் பாப்புலேஷன். எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் 600 மில்லியன் பீப்புள் வந்து வி ஹாவ் அ லார்ஜ் பாப்புலேஷன் லெவல் வந்து நமக்கு இந்த ஏஷியன் கண்ட்ரிஸ்ல இருக்குன்னு சொல்லியாச்சு. And next one, the Asian countries can be benefited from India's investment, knowledge, technology. So already நம்ம பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், எக்கனாமிக் லெவல். ஸோ எக்கனாமிக் லெவல் போது நம்ம என்ன பார்க்குறோம், we are starting initiatives regarding the tourism லெவலுக்கு நம்ம இனிஷியேட்டிவ் பண்றோம். And second what we are telling அப்படின்னா India going to benefit through the investment. India's benefit investment through what அப்படின்னா to the other countries. For example நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் எதை பேஸ் பண்ணி இருக்கலாம்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எஜுகேஷன், நாலேஜ், டெக்னாலஜி அண்ட் ஆல்சோ இந்தியா இஸ் அ லீடர் இன் அ செக்டார்ஸ். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்தியா வந்து ஒரு பர்டிகுலர் செக்டார்ஸ்ல வந்து லீடிங் செக்டாரா இருக்கு கம்பேரிங் டு அதர் ஏஷியன் கண்ட்ரிஸ். ஸோ ஏஷியன் கண்ட்ரிஸ் போது தட் கன்சிஸ்ட் ஆஃப் 10 கண்ட்ரிஸ் தட் யூ ஹாவ் டு கீப் இன் யுவர் மைண்ட். ஸோ அந்த கண்ட்ரியை விட நம்ம கண்ட்ரி அதாவது இந்தியா இஸ் வெரி லீடிங் பவர் ஓதே. ஸோ அது என்னென்ன மாதிரி செக்டர்ஸ்லாம் தேவர் லீடிங் அப்படின்னா ஒன் இஸ் ஐடி, another one is automobile, another one is nuclear energy and another one is green energy and space research. ஸோ திஸ் ஆர் த திங்ஸ். இந்த 5 விஷயத்துல வந்து அவர் இந்தியா இஸ் வெரி ஒரு அசைக்க முடியாத ஒரு சக்தியா யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல் ஒரு இதுவா இருக்கு. ஸோ தே கேன் ப்ரொவைட் அ சப்போர்ட் டு த ஏஷியன் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து the India's leadership in the developing block of countries can help guide to the Asian countries. அதாவது இந்தியா வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு பிகம், அதாவது இந்தியா வந்து அண்டர் டெவலப்டு கண்ட்ரிலாம் இல்லை, இட்ஸ் இன் டெவலப்பிங் கண்ட்ரி. ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியா இருக்கிறதுனால இட் ஹாவ் டு கிவ் அ சப்போர்ட் டு த அதர் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்தியா கேன் பெனிஃபிட் ஃப்ரம் த நேச்சுரல் ரிசோர்சஸ் அண்ட் சீப் லேபர் ஃபோர்ஸ் அண்ட் ஹியூஜ் மார்க்கெட் இன் த ஏஷியன் ரீஜன். அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம தான் எத்தனாவது பாப்புலேஷன், வி ஆர் த ஹையஸ்ட் பாப்புலேஷன். யாரு, நம்ம இந்தியா ஆர் சைனா, ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் பாப்புலேஷன்? இந்தியா. ஸோ இந்தியா ஹஸ் பிகம் டேட்டா தெரியுது.
India has become a first highest population. So இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்மளோட மேன் பவர் நம்ம என்ன பண்ணலாம், we can send to the other Asian countries with a cheap amount. நம்மளுக்கு வந்து நிறைய பாப்புலேஷன் இருக்கிறதுனால we don't have a proper employment வந்து இல்ல. ஸோ ப்ராப்பர் எம்ப்ளாய்மெண்ட் இல்லாததுனால ஃபார் த பர்பஸ் ஃபார் த இனிஷியேட்டிவ், அதாவது நம்மளோட இந்தியா என்ன இனிஷியேட்டிவ் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே கேன் சென்ட் த ஹியூமன்ஸ், அதாவது சென்ட் த லேபர் ஃபோர்ஸ் டு த அதர் ஏஷியன் கண்ட்ரீஸ் ஃபார் தேர் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணா, ஒரு கவர்மெண்ட் மூலியமா ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட், இந்த கவர்மெண்ட் வந்து வேற ஒரு ஃபாரின் கண்ட்ரியோ இல்லை ஒரு அதர் கண்ட்ரிக்கு சென்ட் பண்ணும்போது பீப்புளுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா, they'll get a good trust. ஓகே, நம்மளுடைய கண்ட்ரி தான் நமக்கு என்ன பண்றாங்க, they are sending to them, we'll have a safe thing அப்படின்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கலி we too will have a good employment increase ஆகும் நம்மளுக்கு. அண்ட் ஆல்சோ இந்த பாப்புலேஷனுக்கு வந்து இந்த பாவர்ட்டி லெவல் வந்து கம்மியாகும், இந்த ஹங்கர் இண்டெக்ஸ் வந்து கம்மியாகும். ஸோ ஹவு யூ ஆர் கோயிங் டு கனெக்ட் த ஆன்சர் வித் சிங்கிள் வேர்டு, ஒரு சிங்கிள் வேர்டு யூஸ் பண்ணிட்டு யூ ஹாவ் டு டெவலப் யுவர் ஆன்சர்ஸ் பை கனெக்டிங் திஸ் திங்ஸ். அப்போதான் வந்து you will have a good answer writing paper. And next what அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the Asian countries can provide a connectivity for India to East Asia and Southeast Asia. ஸோ ஒரு கனெக்டிவிட்டி லெவலுமே வந்து இவங்க ப்ரொடியூஸ் பண்ணோம். அண்ட் ஆல்சோ a friendly relationship with India can help Asian countries to check their dominance and also hegemony of China in the region. அதாவது சைனாவோட வலிமை, ஹெஜிமோனி அப்படின் போது சைனாவுடைய ஆக்கிரமிப்போ சைனாவோட வலிமை மட்டும் இங்க வந்து முக்கியமாக இல்லாமல் அது வந்து நம்ம எப்படி நம்மளுடைய கண்ட்ரிஸ், அதாவது நம்ம ஏசியன் கண்ட்ரிஸ்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கோஆபரேஷன், ஒரு ஸ்ட்ரென்த் வந்து எப்படி நம்மளுக்கு வந்து டெவலப் ஆகும், லைக் நாளைக்கு இந்த மாதிரி ஒரு அவங்களுடைய ஆக்கிரமிப்புகள் இருந்து நம்ம எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் இந்தியா மட்டும் இட் கேன் சஸ்டெயின் ஆர் நாட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறும் இந்தியா இட் காண்ட். ஸோ இட் ஹாவ் டு சீக் ஹெல்ப் ஃப்ரம் அதர் ஏஷியன் கண்ட்ரிஸ். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஆக்ட் ஈஸ்ட் பாலிசியை வந்து முக்கியமாக எடுத்து வந்திருக்கோம். நெக்ஸ்ட் வந்து வாட் கேன் இந்தியா கெயின் ஃப்ரம் ஏசிடி, அதாவது ஏசிடி ஈஸ்ட் பாலிசி, ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி. அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன் வந்து வாட் தே டெல்லிங் அப்படின்னா, டு அசஸ் நேச்சுரல் ரிசோர்சஸ். ஸோ டு அசஸ் நேச்சுரல் ரிசோர்சஸ். ஸோ வாட் கேன் இந்தியா கேன் டூ அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ வாட் கேன் இந்தியா கெயின் ஃப்ரம் ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் வாட் யூ ஆர் கோயிங் டு டெல் அப்படின்னா, தேர் டாக்கிங் அபவுட் அசஸ் டு நேச்சுரல் ரிசோர்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ அசஸ் டு நேச்சுரல் ரிசோர்சஸ்னா அது கீழே என்னென்ன மாதிரி எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம எழுதலாம் அப்படின்ற போது பாருங்க. ஒன் இஸ் எனர்ஜி ஹங்க்ரி இந்தியா கேன் ஆப்டைன் ஆயில், கேஸ், டிம்பர் எக்ஸெட்ரா ஃப்ரம் கண்ட்ரிஸ் லைக் மியான்மர், வியட்நாம் அண்ட் மலேசியா. இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, டு அசஸ் நேச்சுரல் ரிசோர்சஸ் வித் அதர் கண்ட்ரிஸ். ஸோ எந்த கண்ட்ரிஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஏசியன் கண்ட்ரிஸ்ல இந்த 3 கண்ட்ரிஸ் கிட்ட வந்து என்ன ஃபெமிலியரா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஹாவ் மோர் ஆயில், கேஸ், timber etc. So oil, gas, timber they have more. So நம்ம என்ன பண்ணலாம், we can get from the country. எப்படின்னா we are using a act east policy மூலியமா India has maintaining a friendly relationship. So friendly relationship பொறுத்த வரைக்கும் அப்போ ஆயில், கேஸ், டிம்பர் இது இந்த 3 எந்த கண்ட்ரி கிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியான்மர், வியட்நாம், மலேசியா. ஸோ யூ ஹாவ் டு கீப் திஸ் மெயின், உங்களோட மண்டையில வந்து we have to store it out. M2V மியான்மர், மலேசியா அண்ட் வியட்நாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ட்ரேட். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், நேச்சுரல் ரிசோர்சஸ். அண்ட் செகண்ட் வந்து என்ன பார்க்கணும், ட்ரேட். ட்ரேட் என்பது என்னன்னா, இந்தியா ஹாஸ் அ ஹியூஜ் ஸ்கோப் ஃபார் ட்ரேட் வித் ஏஷியன் பிளாக். ஸோ இந்தியா என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், ஏஷியன் பிளாக் போது இட் கன்சிஸ்ட் ஆஃப் 10 countries. தே ஹாவ் அ குவாலிட்டி ட்ரேட் வித் தட் 10 countries. And India and Asian trade volume is expected to touch 300 million by 2025. மைட் நவ் இப்போ நம்ம டச் பண்ணியிருப்போம், லாஸ்ட் 2024ல வந்த டேட்டா இது. ஸோ 2025-26ல நம்ம என்ன பண்ணியிருப்போம், நம்ம வந்து கண்டிப்பாக அந்த ட்ரேடை வந்து அச்சீவ் பண்ணியிருப்போம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்தியா ஹஸ் ஆல்ரெடி சைன்ட் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் FTA. நவ் வாட் யூ ஆர் கோயிங் டு டூ அப்படின்னா, இந்த நெக்ஸ்ட் கிளாஸ் யூ ஆர் கோயிங் டு அனலைஸ் வாட் இஸ் திஸ் FTA, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னா என்ன, ஹவு இட் இஸ் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லி யூ ஹாவ் டு see. இப்போ நம்ம எதுக்காக இதெல்லாம் படிக்கிறோம் அப்படின்னா, எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல நம்மளுக்கு என்ன ஆகும், ஏதோ ஒரு கொஸ்டின் பேப்பர்ல யூ வில் பி சீயிங் திஸ் கொஸ்டின். நம்ம கண்டிப்பா இதுல ஏதாச்சும் ஒரு கொஸ்டின்ஸ்ல நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல வில் பி ஸ்டோரிங் இட். அதனாலதான் FTA அப்படின்னா என்னன்னா, இதுனா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் வந்து யூ ஹாவ் டு நோ, இதெல்லாம் வந்து தெரியணும். ஸோ வித் ஹூம் அப்படின்னா வித் த ஏஷியன் கண்ட்ரீஸ்ல தே ஹாவ் பீன் ஸ்டார்டட். அண்ட் அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏஷியான் இந்தியா ஃப்ரீ ட்ரேட் ஏரியா. நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன பண்ண போறீங்க, ஹவு திஸ் இனிஷியேட்டிவ் ஸ்டார்டட்
அண்ட் வாட் ஆர் த ரிக்வயர்மெண்ட்ஸ். இது வந்து எனக்காக நீங்க எழுத போறது இல்லை, உங்களுக்காக, உங்களுடைய ஜாபுக்காக, உங்களுடைய ப்ரொஃபஷனுக்காக, உங்களுடைய சர்வீஸ்க்காக யூ ஆர் கோயிங் டு ரைட். ஸோ இட்ஸ் நாட் நீடட் டு டூ த ஒர்க் ஃபார் மீ, பட் யூ ஹாவ் டு டூ த ஒர்க் ஃபார் யூ. ஸோ உங்களுக்காக யூ ஹாவ் டு டூ திஸ் திங்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னா தேர்ட் ஒன் வந்து என்ன, இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், வாட் ஆர் த கெயின் டியூ டு திஸ் இந்தியாவோட ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி மூலமா என்னென்ன மாதிரி கெயின்லாம் நம்ம இந்தியாவுக்கு வந்து நடக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் வந்து நேச்சுரல் ரிசோர்சஸ். செகண்ட் வந்து நம்ம என்ன பார்க்குறோம், ட்ரேட் பர்பஸ். இந்த ட்ரேட் பர்பஸ்ல we are seeing this FTA. FTA அப்படின்னா என்ன, இட்ஸ் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். அண்ட் இந்தியா ஹாஸ் ஸ்டார்டட் இந்தியாஸ் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். And what we are going to see அப்படின்னா through this initiative what are the data and how this trade had improved அப்படின்ற ஒரு சும்மா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் லெவல். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 70, நீங்க வந்து புள்ளி விவரமா படிக்கணும்னு அவசியம் இல்லை, 73.45 அப்படிலாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. தோராயமா ஒரு 73.58ன்னா ஆட்டோமேட்டிக்லி தட் ரீச் 74 அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி 74% வந்து ரீச் ஆயிருக்காங்க, இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க as per this data, as per this year அப்படின்னு சொல்லும் போது your mains paper will shine. உங்களோட மெயின்ஸ் பேப்பர் வந்து ஆட்டோமேட்டிக்கா கெட் அ மோர் மார்க் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அண்ட் தேர்ட் திங் வாட் வி ஆர் கோயிங் டு see அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு டாக் அபவுட் த டெவலப்மெண்ட் ஆஃப் நார்த் ஈஸ்ட் இந்தியா. நார்த் ஈஸ்ட் இந்தியா அப்படின்போது வாட் ஆர் த நார்த் ஈஸ்ட் இந்தியா, நார்த் ஈஸ்ட் இந்தியானா வாட் ஆர் த பிளேசஸ் இட் வில் கவர். So northeast region போது Assam, Meghalaya, Manipur, this all the things that will be coming under. So the relatively underdeveloped region, அது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் டெவலப்டு நேஷனாக தான் இருக்கு, அண்டர் டெவலப்டு ரீஜன் ஆஃப் இந்தியா இருக்கு. அண்ட் இந்தியா கேன் பி டெவலப்டு த்ரூ எக்கனாமிக் இன்டிகிரேஷன் வித் த நெய்பரிங் ஏஷியன் கண்ட்ரீஸ். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்த நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும் அசாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம், அந்த மாதிரி கண்ட்ரீஸ், இந்த மாதிரி ஸ்டேட்ஸ்லாம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா they were அண்டர் டெவலப்டு. ஏன்னா அந்த இடத்துல யார் இருப்பாங்க, மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் வர் ட்ரைபல் பீப்புளாக தான் இருப்பாங்க. தே டோன்ட் கெட் ஏ ப்ராப்பர் எஜுகேஷன். அது மட்டும் இல்லாமல் ஹில் ஸ்டேஷன்ஸ் இருக்கிறதுனால தே டோன்ட் ஹாவ் அ வாட் ஒரு லேக்கிங் திங் இருக்கும். என்னன்னா அந்த ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் அவங்களுக்கு ப்ராப்பராக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் வந்து ஒரு டூர் போயிருந்தோம், வி வென்ட் அ டூர். ஸோ அந்த டூர் போகும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே டோன்ட் ஹாவ் அ ப்ராப்பர் ஏரியா, அதாவது ப்ராப்பர் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாததுனால ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி போகிறாங்கன்னா அந்த ஒரு ஏணி மாதிரி அது ஒரு பாலம் மாதிரி இருக்கு, அந்த பாலத்துக்குள்ள ரொம்ப எப்படி சொல்ல ஆழமான ஒரு இது இருக்கு, கீழே விழுந்தா எதுவுமே அவங்கள காப்பாற்ற முடியாது. ஆனா அந்த மாதிரி ஒரு டேஞ்சரஸான ஒரு வழியில தான் அவங்க போறாங்க. இதெல்லாம் என்னன்னு சொல்லலாம், இட்ஸ் எக்ஸாம்பிள் ஃபார் அண்டர் டெவலப்டு திங்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அண்டர் டெவலப்டு திங் வேர் அப்படின்னா இந்த மவுண்டன் ரீஜன்ஸ் ஒரு ஹில் ரீஜன்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன பண்ணணும்னா இந்தியா ஹாவ் டு டெவலப் த இயர் ப்ரொடெக்ட், அதாவது இந்தியா ஹாவ் டு டெவலப் ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ் ஃபார் டெவலப்பிங் த நார்த் ஈஸ்ட் கண்ட்ரிஸ். ஸோ நார்த் ஈஸ்ட் ரீஜன்ஸ் தான் அவங்க டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்காக இவங்க என்ன பண்ணலாம்னா தே கேன் சப்போர்ட் வித் ஏசியான் கண்ட்ரிஸ். அப்போ ஏசியான் கண்ட்ரிஸும் இந்த நார்த் ஈஸ்ட் கண்ட்ரிஸும் நார்த் ஈஸ்ட் ரீஜன் ஆஃப் இந்தியாவும் எப்படி சப்போர்ட் பண்ணலாம்னா த்ரூ த ட்ரேட் மூலயமா. அண்ட் ஆல்சோ டூரிசமும் இங்கே நல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எவ்ரிடே இட் வில் ஹாவ் ரெயின், மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். செராபூஞ்சி அப்படின்னு சொல்லி ஒரு இடம். இந்த செராபூஞ்சியில் பார்த்தீங்கன்னா யூ வில் ஹாவ் அ டெய்லி ரெயின்ஃபால், யூ வில் ஹாவ் அ பியூட்டிஃபுல் வியூ. ஸோ அந்த மாதிரி பியூட்டிஃபுல் வியூன் போது they have started to come, டூரிசம் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி வில் ஹாவ் அ குட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ரோட் ஃபெசிலிட்டிஸ்லாம் நம்ம கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி இந்த நார்த் ஈஸ்ட் ரீஜன் வந்து என்ன ஆகும், நம்ம இந்தியாவில் டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா திஸ் இஸ் ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி. ஸோ வாட் ஆர் த கண்ட்ரிஸ், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல இந்த இப்போ என்ன சொல்லணும், நான் இந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். வாட் ஆர் த ஸ்டேட்ஸ் அப்படின் போது திரிபுரா, அகர்தாலா, மிசோரம், மணிப்பூரோட கேபிட்டல் தான் இம்பல். ஸோ நாகாலாந்து, கோஹிமா, அசாம், திஸ்பூர், ஷில்லாங், மெகாலயா. ஸோ திஸ் ஆர் த திங்ஸ் ஆஃப் நார்த் ஈஸ்ட். அப்போ இப்படிதான் நம்ம என்ன பண்ணுவோம், வி ஹாவ் டு ட்ரா மேப். It does not need a perfect thing, but it need only data. நமக்கு அந்த டேட்டா தெரிஞ்சா போதும். they will not ask a perfect things. பர்ஃபெக்டான ஒரு மேப் வரையணும் அப்படின்னா நம்ம கேட்க மாட்டாங்க. ஸோ இது நார்த் ஈஸ்ட் ரீஜன் ஆஃப் அவர் கண்ட்ரி. யூ ஷுட் நாட் அட் ஆல் ஃபர்கெட் 7 sisters அப்படின்னாலும் யூ ஷுட் நாட் அட் ஆல் ஃபர்கெட். அண்ட் திஸ் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ்னாலும் யூ ஷுட் நாட் அட் ஆல் ஃபர்கெட். நெக்ஸ்ட் வாட் வி ஆர் டெல்லிங் அப்படின்னா ஃபோர்த் ஒன் வந்து பிசிக்கல் அண்ட் டிரான்ஸ்போர்ட் கனெக்டிவிட்டி. ஸோ இது வந்து என்ன ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்கள்ல எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி. ஸோ இந்தியாஸ் நார்த் ஈஸ்ட் இஸ் கால்டு த கேட்வே டு சவுத் ஈஸ்ட் ஏஷியா. சவுத் ஈஸ்ட் ஏஷியாவை தான் என்னன்னு சொல்றோம், இந்தியாவோட நார்த் ஈஸ்ட் ரீஜன் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவிலேருந்து நம்ம அந்த சைடு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கேட்வே டு சைனாக்கு போகிறதுக்கான ஒரு கேட்வேவா இருக்கும்.
அப்ப சவுத் அதாவது இந்த நார்த் ஈஸ்டோட இதுவை நம்ம என்ன பண்ணணும், அந்த பார்டரை வந்து ரொம்ப ரொம்ப பாதுகாப்பா நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கு ஒரு நிக்நேம் மாதிரி கொடுக்காங்க. என்ன நிக்நேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேட்வே டு சவுத் ஈஸ்ட் ஏஷியா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு நார்த் ஈஸ்ட் ரீஜன் நீங்க எழுதுறீங்க அப்படின்னா this are the facts you have to write. What you will be writing, gateway to Southeast Asia. And next வந்து Act East policy emphasizes the connectivity of Northeast India with Southeast Asia through multimodal transport connectivity project. Now நம்ம இந்தியாவுக்குள்ளே நம்ம பார்க்குறோம் நிறைய வந்து 7 வழி சாலைகள் 7 ways வந்து ஸ்டார்ட் ஆகுது, 6 ways ஸ்டார்ட் ஆகுது, and many metro connectivity have been started. So நம்மளுடைய ஸ்டேட்டுக்குள்ள தமிழ்நாடு அப்படின்ற ஒரு ஸ்டேட்டுக்குள்ளேயே இவ்வளோ டெவலப்மெண்ட் பண்றாங்க அப்படின் போது இந்தியா லெவல்ல கண்டிப்பா என்ன வேணும், நமக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். And next வந்து the objective of Kaladan project. So Kaladan இந்த project பத்தி you have to see what is this Kaladan project. It's to provide an alternative connectivity to northeast region from கொல்கட்டா ஆர் ஹல்தியா அப்படின்ற ஒரு பிளேஸ். கொல்கட்டால இருக்கக்கூடிய ஹல்தியா பிளேஸ்ல ஃபோர்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபோர்ட் த்ரூ ஸ்விட்வே ஃபோர்ட் கலாடன் ரிவர் அப் டு அ பலேட்வா இன் மியான்மர் பை வாட்டர்வே. நம்ம இவ்வளோ நாள் பார்த்தோம் என்ன நார்த் ஈஸ்ட் ரீஜன் நம்ம என்ன வந்து ஒரு வாட்டர்வேவோ இல்லை ஒரு டிரான்ஸ்போர்ட்டோ நம்ம எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின் போது இந்த கலாடான் ப்ராஜெக்ட் நம்ம ஒரு எக்ஸாம்பிளா யூ ஹாவ் டு ரைட். ஸோ நவ் யூ ஹாவ் டு ரைட் வாட் இஸ் திஸ் கலாடான் ப்ராஜெக்ட். கலாடான் ப்ராஜெக்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி நீங்க வந்து வீட்டில் போயிட்டு யூ ஜஸ்ட் ரீட் இட் அவுட். இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட் டு மக் அப் த டேட்டா, பட் யூ ஹாவ் டு ரீட் இட் அவுட் வாட் த ப்ராஜெக்ட் இஸ் மென்ட் அண்ட் ஹவு த வாட்டர்வே ப்ராஜெக்ட் போய்கிட்டு இருக்கு, அந்த ப்ராஜெக்டோட டெவலப்மெண்ட் இப்போ வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அண்ட் நெக்ஸ்ட் இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதோட மெயினான ஏரியா எங்க கவர் பண்ணுதுன்னா மியான்மர். மியான்மர் வந்து என்ன, இட்ஸ் ஒன் ஆஃப் த ஏஷியன் கண்ட்ரீஸ்ல ஒன் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னு நமக்கு தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பலேட்வா டு ஜோஹன்பூர் பை ரோட் இன் மிசோரம். மிசோரம்ல இருந்து நம்ம என்ன பண்றோம், we are connecting and providing an alternate route between a landlocked northeast and rest of India. அதாவது மியான்மர்ல ஒரு லேண்ட்லாக்டு ரூட்டை வந்து நம்ம ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. மியான்மர் டு வேர் அப்படின்னு பாத்தீங்க, சாரி, பலேட்வா டு ஜோரின்பூர் பை ரோட் in மிசோரம் and provide an alternate route between a landlocked of country. அதாவது நம்மளோட கண்ட்ரில வந்து மற்றவங்க யாரும் பெர்மிஷன் இல்லாம வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு லேண்ட்லாக்டு ரூட்டை வந்து எங்க கிரியேட் பண்றாங்க அப்படின்னா இந்த மிசோரம் ஏரியால கிரியேட் பண்றாங்க. அண்ட் திஸ் வாட் இஸ் திஸ் கலாடன் ப்ராஜெக்ட். ஸோ கலாடன் ப்ராஜெக்ட்ல எப்படி அந்த ரோட் பேஸ் வந்து கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த கொல்கத்தா அந்த ஃபோர்ட் இந்த கொல்கத்தால இருந்து தேர் பி கனெக்டிங் டு த மியான்மர். ஸோ மியான்மருக்கு வந்து கனெக்ட் பண்றோம். அண்ட் ஆல்சோ வி ஹாவ் இதில் வந்து வாட்டர் பேஸ் தான் நம்ம வந்து கனெக்ட் பண்றோம். வாட்டர் பேஸ் மூலமா ஹவு தேர் கனெக்டிங் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்தியா மியான்மர் அண்ட் தாய்லாந்து. இது வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா ட்ரைலெட்ரல் ஹைவே வில் கனெக்ட் மொரேக் இன் மணிப்பூர் இந்தியா வித் மேஸ் அண்ட் தாய்லாந்து வியா மியான்மர். அதாவது இப்போ வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா we are going to see ஒரு ட்ரைலெட்ரல் ஹைவே. ஹைவே மீன்ஸ் we know, நமக்கு தெரியும் ஹைவேனா என்ன, ஒரு ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ஹைவே போது 3 வழிகள் 3 இடத்த வந்து நம்ம கம்பைன் பண்ண போறோம். என்னென்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் இஸ் இந்தியா, another one is Myanmar, another one is Thailand. So these 3 countries we are going to connect. And what is it named அப்படின்னா it has named as a trilateral highway. What என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க கனெக்ட் பண்ண போறாங்க, how they are going to connect அப்படின்னா they are going to connect with the Moreg in Manipur. ஸோ இந்த நார்த் ஈஸ்ட் நம்ம பார்த்தோம்ல, இப்போ இந்த நார்த் ஈஸ்ட் போது இந்த 7 states, அந்த 7 ஸ்டேட்ஸோட முக்கியத்துவங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா they are going to be ஒரு கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட்லயுமே வந்து ஒரு டெவலப்மெண்ட் ப்ராசஸ்லாம் இதுல இன்வால்வ் பண்றாங்க. அதுல வந்து கனெக்ட் மொரேக் இன் மணிப்பூர் அண்ட் இந்தியா வித் மேசாட் அண்ட் தாய்லாந்து வியா மியான்மர். ஸோ இது என்னன்னா இந்த 3 கண்ட்ரிஸ் இருக்கு. இந்த 3 கண்ட்ரிஸை எப்படி கனெக்ட் பண்றோம் அப்படின்றதுக்கான சில பிளேசஸ் தான் இங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் யூ வில் பி சீயிங் இந்த மேப்ல நம்ம வந்து அது என்னென்ன பிளேஸ்ன்னு சொல்லி யூ வில் பி சீயிங். அண்ட் தென் வாட் வி ஆர் கோயிங் டு see அப்படின்னா இந்தியா ஹாஸ் ப்ரொபோஸ்ட் எக்ஸ்டெண்டிங் த ஹைவே டு, இவங்க என்ன பண்ண போறாங்க, நம்ம இந்தியா வந்து வெறும் 3 கண்ட்ரிஸை மட்டும் கனெக்ட் பண்ண போறது இல்ல, we are going to extend the highway connectivity to what அப்படின்னா to the countries called Cambodia, Laos and Vietnam. இந்த கம்போடியா, லாவோஸ், வியட்நாம் இதெல்லாம் எதுல இருக்கு, this all present in the Asian countries-ல இருக்கு. And இந்த பாருங்க this is the route. So இந்தியால இருந்து we are going to connect தாய்லாந்துக்கு, we are going to connect, it's a trilateral, அதாவது
ட்ரைலேட்ரல் ரூட்டை வந்து நம்ம கனெக்ட் பண்ண போறோம். ட்ரைலேட்ரல் ஹைவே கனெக்டிவிட்டி இஸ் கோயிங் டு பி கன்ஸ்ட்ரக்டட் அப்படின்னு சொல்லியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இதுதான் வந்து ப்ராஜெக்ட்டுக்கான மேப், ஹவு இட் இஸ் கனெக்டிங் இந்தியா, மியான்மர் அண்ட் ஆல்சோ டு த தாய்லாந்து. இது மட்டும் இல்லாம they are going to extend the highway construction to கம்போடியா, லாவோஸ், அதுலயுமே வந்து அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லியாச்சு.